ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரெட்ரோ படத்துடைய குட்டி ரிவ்யூ. கங்குவான் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறமா சூர்யாவுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு கம்பேக் தேவைப்பட்டுச்சு. அவர் என்னதான் அவரோட படத்தில் 100% அவரோட உழைப்பை போட்டாலும் மற்ற விஷயங்கள் சரியில்லாததால் அவருக்கு ஒரு ப்ராப்பர் தியேட்ரிக்கல் ஹிட்டே இல்லாமல் இருந்தது. அந்த குறை இந்த படத்தில் கிட்டத்தட்ட நிறைவேறிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள டைரக்டரும் ஒரு நல்ல ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகரும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொலாபரேட் பண்ணுறப்போ ஒரு எண்ட் ப்ராடக்டாக ஒரு படம் எந்த அளவுக்கு நல்லா வருமோ அதுக்கு ரெட்ரோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ரெண்டு பேரோட பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் இவங்க ரெண்டு பேரோட கொலாபரேஷனில் நம்ம என்ன எதிர்பார்த்து போகிறோமோ அதை ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். சூர்யாவோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சு அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பாதி படம் வரைக்கும் சூர்யா சிரிக்கவே மாட்டார், ஆனால் அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ சார்மிங்காக இருப்பார் படத்தில். படத்தோட ஒன்லைன் என்னன்றது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஒரு லவ் படமா இல்லை ஒரு ஆக்ஷன் படமா இல்லை ஒரு கேங்ஸ்டர் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கலந்து கிட்டத்தட்ட ஒரு மினி மீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. படத்தோட பெரிய பாசிட்டிவ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு தான் சொல்லணும். கதை ஆரம்பித்து ஃப்ரம் த சீன் 1 படம் நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். படத்தில் எந்த ஒரு டல் மூமெண்ட்டே இருக்காது. கனிமா சாங் படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அது ஒரு சிங்கிள்ஸ் ஷார்ட் சீக்வன்ஸ் தான். பாட்டு வரும், பாட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் டைலாக்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கு நடுவில் ஒரு ஃபைட் வேறு நடக்கும். அண்ட் ஃபைட் முடியும் போது ஒருத்தர் கையை வெட்டி அது சிஜியில் வேறு காட்டுவாங்க. படத்தோட பிரச்சனை எங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. சூர்யாவோட கேரக்டர் மாதிரியே அந்த படமும் ஒரு திக் திசை இல்லாமல் எங்கேயோ போயிட்டே இருக்கிறோம். பட் அதுக்கப்புறமா ஒன்ஸ் சூர்யா யார், அவரோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு தெரிகிறப்போ கதை திரும்ப சூடு பிடிச்சிடுது. செகண்ட் ஹாஃப் பார்க்குறப்போ எனக்கு ஜிகர்தண்டா XX செகண்ட் ஹாஃப் மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆனது உண்மைதான். பட் அது பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. படத்தில் அங்கங்கே சின்ன சின்னதாக குறைகள் இருக்குது தான். அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, சம்டைம்ஸ் போர் அடிக்குது. பட் அதுக்கடுத்து வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா வந்துடுது. ஸோ ஓவராலாக படம் முடிஞ்சிட்டு வர்றப்ப ஓகே, ஒரு டீசெண்டான மூவியை பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிது. படத்தில் நிறைய ஃபைட்ஸு, நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது, ஆனால் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ குடும்பத்தோடு போய் பார்க்குறதுனா தாராளமாக போய் பாருங்கள். ஆல்ரெடி படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.